நம்ம ஊர்ல வழக்கத்துல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பானகம். ம். பானகம் அப்படிங்கிறது வந்து புளிப்பான ஒரு பழமோ அல்லது புளிப்பு ஏற்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் மாதிரியான ஒரு காயோ, அது கூட கொஞ்சம் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் ம். இதை போட்டு கரைச்சு செய்யக்கூடியது ஒரு பானகம். ம். இது ஊர் முழுவதும் ஒரு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஊர்ல யாருமே அன்னைக்கு சமைக்க மாட்டாங்க, பொங்க மாட்டாங்க. ஊர்ல பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆ. இந்த பானகம் தயாரிக்கப்படும். வீடியோ வைக்கப்படும். சரியா கொடுப்பாங்க. ம். பானகம்தான் சிறந்தது. ம். ஜூஸ்னு மாடர்னா நீங்க சொல்லிக்கலாம். ம். ஆனால் எலுமிச்சை சாறோ அல்லது நெல்லிக்காய் சாறோ ம். பனை வெல்லம் கலந்து ஏலக்காய் சுக்கு போட்டு கலந்து, இது ஏலக்காய் சுக்குலாம் பார்த்தீங்கன்னா அகட்டு வாய்வு அகற்றின் பேர். ரொம்ப நேரம் நம்ம பசியோடு இருக்கும்போது கேஸ்ல புதுசா ஃபார்ம் இருக்கும்போது, ஆயிருக்கும். அகற்று வாய்னா வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய காற்றை வெளிப்படுத்துவதற்கு சுக்கு ஏலக்காய். ஆ. அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறந்த உணவை செரிமானம் பண்ணுவதற்கு சுக்கு ஏலக்காய் உதவியாக இருக்கும். ம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த லோ சுகர் லெவலை சரிப்படுத்துறதுக்கு அந்த வெல்லம் ம். உதவியாக இருக்கும். ம். இந்த பானகத்தில் இருக்கக்கூடிய புளிப்போடு சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அமிர்தம் அப்படிங்கிறது குடல் வயிறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய ம். அந்த கழிவுகளை வேகமாக நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ம். ஒரு அருமையான கலவை.